சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் வருகிற ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லப்படுகிறது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்தவர்களை முதல் கட்டமாக யார் யாருக்கெல்லாம் ரூபாய் 1000 என்பதை இந்த தேதிக்குள் கட்டாயம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அந்த வகையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, முதியோர் ஓய்வூதியம், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், ரேஷன் கார்டு தொடர்பான மற்ற கோரிக்கைகள், தொழில் தொடங்க கடனுதவி என்பது உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட சேவைகளுக்கு மனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஜூலை 15ஆம் தேதி மனு அளித்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் 45 நாட்கள் நிறைவடைகிறது. எனவே அன்றைய நாளில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு முக்கிய அப்டேட் தமிழ்நாடு அரசின் சார்பில் கிடைக்கப் போகிறது. இதனால் ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று இருந்து யாருடைய மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது, நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அல்லது எந்த நிலையில் இருக்கிறது என்ற விவரத்தை விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிக்கும். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.